Hi friends, welcome to Geeta Samil. அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இது வந்து ஹாப்பி நியூ இயர் முன்னாள் தான் எடுத்தது. பாருங்கள், ஒரு 11:30 மணிக்கா கோலம் சிம்பிளாக கலர் அடிக்காமல் போட்டு விட்டாச்சு. பசங்கள்லாம் காசு வசூல் பண்ணி கேக்கு வாங்கி எல்லாம் என்ஜாய் பண்ணலான்னு சொன்னனால அவங்கவுங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு பக்கம் பாட்டு ஓடுது, டான்ஸ் ஆடுறாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது ஒரு 2 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு இருக்குது பாருங்கள், அந்த குட்டி பொண்ணு வந்து ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்கேன். அந்த பொண்ணுக்கு வந்து January 1 தான் அவள் பிறந்தான். அதனால் இப்போ ஒரு 2 வருஷமாக இந்தமாரி நியூ இயரும் கொண்டாடிட்டு அப்படியே அவங்களுக்கு கேக்கும் வெட்டிடுறாங்க. பசங்க சூப்பராக எல்லோரும் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க. எவ்வளோ ஜனம் பாருங்கள். எல்லாம் நம்ம தான் நினச்சிட்ருக்கோம், உள்ளேயே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் 12 மணிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, டர்ருன்னு கார் சத்தமும் வண்டி சத்தமும் அப்படி இருக்குது. பசங்க பாட்டுக்கு ஒரு பாட்டை போட்டு அவனுங்க ஒரு டான்ஸ் ஆடினானுங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா பிறந்தநாள் பேபியும் வந்து ஆடுறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் வெக்கப்பட்டுக்கிட்டு போயிட்டாங்க. இந்த குள்ளமாக இருக்கான் பாருங்கள், அவன் வந்து எங்கள் அக்கா பையன். இந்த பக்கத்தில் டிஷர்ட் போட்டிருக்கான் பாருங்கள், அவன் என் சின்ன பையன். 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட. ஆனால் என் பெரிய பிள்ளை ஆட மாட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு வெக்கம் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நின்றுட்டான். அப்புறமேட்டு டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி குடிச்சிட்டு கரெக்டாக 12 மணி இருக்கும் போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஜனம் பாருங்கள், நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது பட்டாசுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இதான் எங்கள் அக்கா பொண்ணு. ஒரே சளி பிடிச்சிருந்தது, அதனால் அந்த அம்மா ஒரு ஷாலை போட்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு பட்டாசை காசெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணி இந்த வெண்ணிலா கேக்கு தான் வாங்கியிருந்தானுங்க. ஜூஸ் பாட்டிலெல்லாம் வாங்கி அவனுங்களுக்கு தெரிஞ்ச மாரி சிம்பிளாக அழகாக செட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த பர்த்டே பேபியை கூப்பிட்டு அந்த அம்மாவே கேக்கு வெட்ட சொல்லி எல்லாருக்கும் கேக்கை கொடுத்துட்டு நல்லா ஒரு 1 ஹவர் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் காலைல ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் நான் விளக்கேற்றிட்டு எங்கள் அக்கா பொண்ணும் அவளையும் நானும் கோயிலுக்கு போயிட்டோம். பசங்கள்லாம் தூங்கிடுச்சுங்க. ஒரு 3 கோயிலுக்கு போயிட்டு அழகாக நானும் எங்கள் அக்கா பொண்ணு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இதான் எங்கள் அக்கா பொண்ணு. கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பசங்க சாண்ட்விட்ச் கேட்டிருந்தாங்க, செஞ்சுட்டு மீன் வாங்கி வச்சுருந்தேன். மீன் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி வந்து நியூ இயர் சமையல் என்னன்னு பார்க்கலாம். சங்கரா மீன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி கழுவி போட்டிருக்கேன். மீன் குழம்புக்கு கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் பூண்டு 3த்தையும் போட்டு இந்த பாருங்கள், சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு, ஒரு 2 கை கருவேப்பிலை, ஓகேவா, வதங்கிட்டு இருக்கு. மீன் குழம்புக்கு வந்து மண் சட்டி வச்சுருக்கேன். சங்கரா மீன் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மசாலா தடவி சங்கரா மீன் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை வதங்கினோன்னு தக்காளி போட்டு இது ஒரு பக்கம் வதங்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ வந்து மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக. அதுக்குள்ளே புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். தாளிப்பு வெறும் வடகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தான் தாளிக்க போகிறோம், ஓகேவா. சின்ன லெமன் சைஸ் புளி தான் நான் எடுத்து நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன், ஓகேவா.
அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, குழம்புக்கு தேவையான உப்பு. இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. தண்ணி வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம், ஏன்னா அரைச்சிட்டு விழுது வேற நம்ம போடுவோம். அதனால் இது ஒரு பக்கம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த சைடு எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். தாளிப்பு வடகம் இது போன வருஷம் சின்ன வெங்காயத்தில் போட்டு வச்சது. அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு தட்டினது. அதுக்கப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. கொஞ்சம் வதங்கி வரணும். இப்போ வந்து நல்லா பூண்டு கொஞ்சம் பொன்னிறத்தில் வந்தோடனே நம்ம கரைச்சி வச்ச மிளகாத்தூள், உப்பு, புளி தண்ணி. ஓகேவா? இது ஒரு பக்கம் மலரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் எவ்வளோ சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். யார் யார் எந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாதம் வந்து நல்லா மலர்ந்து வருது. இப்போ ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் தான் ஆறி இருக்கு, ஏன்னா இப்போ டைம் ஆயிடுச்சு. காலைல எங்கள் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, நாகத்தம்மா கோயில் இருக்குது, திருவித்தம்மா கோயில் இருக்குது. எல்லா கோயிலுக்குமே வந்து நானும் என் பொண்ணும் போயிட்டு வந்தோம். இவனுங்கெல்லாம் நான் படுத்ததே 2 மணி ஆயிடுச்சு, கோலம்லாம் போட்டுட்டு படுக்கிறதுக்கு. அதனால் பசங்கள்லாம் தூங்கிடுச்சு. நானும் என் பொண்ணு மட்டும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்க ஏற்றிட்டு கோயில் போயிட்டு வந்தோம். இப்போ மீன் குழம்பு கொதிச்சு வருது. நம்ம அரைச்ச விழுதை அப்படியே சேர்த்துடலாம், ஏன்னா வதக்கிட்டு தானே அரைச்சிருக்கோம். அதனால் அப்படியே சேர்த்துருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் காரம் புளிப்பு பார்த்துக்கோங்க, காரம் இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான குழம்பு. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த சங்கரா மீனில் நீங்கள் வச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த திட்டம் இருந்தால் போதும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். தண்ணி வந்து களிக்கு போன தடவை மீன் குழம்பு வச்சா நம்ம களி கிண்டலை, வெறும் ராகி. மண் சட்டி உடஞ்சனால களி கிண்டுறதுக்கு சோம்பலாக இருக்குது. அதனால் அடி பாத்திரம்னா ரொம்ப வெயிட் பாத்திரம்னா குக்கர் தான் சரிப்பட்டு வரும். ஓகேவா? மீன் குழம்புக்கு களி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல. ஒரு 2 தடவை மீன் குழம்பு வச்சப்போ நம்ம களியே செய்யலை. ஓகேவா? தண்ணி ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு சாதம் வெந்துருச்சு, வடித்து விட்டுடலாம். இப்போ தான் மீன் குழம்பு கொதிச்சு வருது. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஆல்ரெடி வந்து நம்ம களிக்கின்றது நிறைய தடவை பார்த்துருக்கோம். நடுவில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? எப்பயும் போல தான் ஒரு கப்புக்கு இதை பாருங்க, இந்த இதில் 2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ 1 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன், ராகி மாவு. லைட்டாக தண்ணி ஹீட் ஆகட்டும், சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி பாதி ஹீட் ஆகிடுச்சு, அப்படியே வந்து சேர்த்துருங்க மாவை. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. கொதிச்சிருச்சு, அப்படியே கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? சிம்மில் வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக வரும்.
நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட களி ரெடி. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி செஞ்சுக்கோங்க. உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். அப்படி டைம் இல்லைன்னா கூட சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா கரண்டியில் அள்ளி போட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? கை வைக்க முடியாது, கரண்டியில் தான் வலிச்சு விடணும். சும்மா அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். ஓகேவா? வந்து இந்த சைடு குக்கரில் களி 5 நிமிஷம் வச்சுருக்கோம். மீனை வறுத்துக்கலாம். இந்த சைடு குழம்பு தூக்கி வச்சாச்சு. ஓகேவா? இப்போ வந்து மீனை சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல, ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்குது. தோசைக்கல்ல வறுக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதுக்கு தான் ஒரு ஸ்டவ்வில் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேவா? காலைல வந்து சாண்ட்விட்சு சாப்பிட்டானுங்க. அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சோம். அதோட இந்த மிஷின் வாங்கி இன்றைக்கி ஒரு நாள். ஓகேவா? மீன் வந்து அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ வந்து மீனை திருப்பி விட்டுடலாம். ஓகேவா? பசங்க கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேவா? இப்போ மீனை திருப்பி மூடி வச்சாச்சு. இப்போ குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ மீனெல்லாம் சேர்த்துடலாம். இது நல்லா குண்டு சங்கரா, 2 சங்கரா, நல்லா 2 சங்கரா கலந்து இருந்தது. குண்டு சங்கராவும் நல்லா ஒரு இந்தமாரி சப்பை சங்கரா. இது வந்து நல்லா சத சங்கரா, பீஸ்லாம் போடுவாங்க தெரியுமா, அந்த சங்கரா சூப்பராக இருக்கும். அது நல்லா கல் மாரி இருக்கும். குண்டு சங்கரா வந்து எப்பயுமே கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனால் மீன் குழம்புல போட்டால் நல்லா விரைச்சிக்கும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து களியை பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ மீன் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த பக்கம் மீன் குழம்பையும் ஆஃப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டிங்கன்னா திருப்பத்துக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட ஒட்டாது, மீனும் பிஞ்சு வராது. ஓகேவா? பாருங்க, மீன் குழம்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? உங்களுக்கு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் மூடி வச்சாலும் நல்லா எண்ணெய் பிரியும். இப்போ வந்து இருக்கிற மீனெல்லாம் வறுத்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சதெல்லாம்
பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய். தண்ணி வந்து களிக்கு போன தடவை மீன் குழம்பு வச்சா நம்ம களி கிண்டலை, வெறும் ராகி. மண் சட்டி உடஞ்சனால களி கிண்டுறதுக்கு சோம்பலாக இருக்குது. அதனால் அடி பாத்திரம்னா ரொம்ப வெயிட் பாத்திரம்னா குக்கர் தான் சரிப்பட்டு வரும். ஓகேவா? மீன் குழம்புக்கு களி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல. ஒரு 2 தடவை மீன் குழம்பு வச்சப்போ நம்ம களியே செய்யலை. ஓகேவா? தண்ணி ஹீட் ஆகட்டும்.